ஹலோ தீபன், கேக்குதுங்களா? ஆடிபிள் தான் ப்ரோ. இன்னைக்கு நம்மளுடைய மீட்டுக்கு கலந்துக்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய ராகுல். ஸோ இந்த செஷன் பத்தி தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். நம்ம டெல்லி பல்கலைக்கழக தமிழ் மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பாக வந்து இந்த செஷன் நடக்குது. ஸோ டெல்லி யூனிவர்சிட்டியில தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து, அதாவது லா ஃபேக்கல்ட்டியில இருக்கக்கூடிய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இந்த கூட்டமைப்பு உருவாக்கியிருக்கோம். ஸோ இதுல வந்து வாரம் வாரம் வந்து நம்ம ஜட்மெண்ட்ஸ் சிலது படிச்சு பசங்களாம் நமக்குள்ளாரே ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதோடைய தொடர்ச்சியா வந்து அது ஓப்பன் சோர்ஸா ஆக்கணும், நமக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுனால இது ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்ல வாரம் வாரம் வந்து நம்ம ஜட்மெண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கோம் உங்க முன்னாடி. ஸோ சில நேரங்கள்ல நாங்கள் சரியாகவும் பண்ணாமல் இருந்திருக்கலாம், நல்லாவும் பண்ணியிருந்திருக்கலாம். அதை அனுசரிச்சுட்டு எல்லா வாரமும் எங்களோட இணைந்து பயணிக்கிற எல்லாருக்கும் நன்றி. உங்க எல்லாரையும் வரவேற்று இந்த வாரம் ஜட்மெண்ட் டிஸ்கஷனுக்குள்ளார நம்ம போகலாம். ஸோ இன்னைக்கு நாங்கள் 2 ஜட்மெண்ட் தான் ப்ரெசென்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தீபன் அவருடைய ஜட்மெண்ட் ப்ரெசென்ட் பண்ணுவாரு. தீபன் சக்கரவர்த்தி வந்து லா ஃபேக்கல்ட்டியில ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காப்புல. நான் வந்து இப்போ டெல்லியில ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், லா ஃபேக்கல்ட்டியோட அலுமி. ஸோ அவர் ஒரு ஜட்மெண்ட் ப்ரெசென்ட் பண்ணுவாரு, அதுக்கு அடுத்ததான் நான் ஒரு ஜட்மெண்ட் ப்ரெசென்ட் பண்ணுவேன். இன்னையோட செஷன் அதை பத்தி தான். ஸோ ஓவர் டு யூ தீபன், நீங்க ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தீபன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இயர் லா படிச்சிருக்கேன் டெல்லி யூனிவர்சிட்டியில. ஸோ ஸ்டேட் நம்ம ஜட்மெண்ட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்றோம். ஸோ என் ஸ்க்ரீன் எல்லாருக்கும் விசிபிளா இருக்கும் நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் என்னன்னா அச்சின் குப்தா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. ஆக்சுவலா இந்த கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப காமனான ஒரு பேஸ்ல அந்த கேஸ் தான். ஸோ இந்த கேஸோட குரூக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, சுப்ரீம் கோர்ட் ரெக்வஸ்ட் பார்லிமெண்ட் டு அமெண்ட் கரஸ்பாண்டிங் செக்ஷன் இன் பாரதிய நியாய சங்கீதா. ஸோ இந்த கேஸோட அப்பலண்ட் யாருன்னா அச்சின் குப்தா அண்ட் ரெஸ்பாண்டன்ட் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. ஸோ இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, எஃப்ஐஆர் ஃபைல் அகேன்ஸ்ட் அப்பலண்ட் கம் அக்யூஸ் அண்டர் செக்ஷன் 498 clause A. அதாவது அப்பலண்ட்டுக்கு எதிராக வந்து எஃப்ஐஆர் ஒரு ஃபைல் செஞ்சிருப்பாங்க. எந்த செக்ஷன் அடிப்படையில்னா 498 clause A கண்டென்டிங் ஆன் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆன் உமன். எதற்காக ஃபைல் செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, அவர் ஒய்ஃப் மேல அவர் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஈடுபட்டு இருப்பதன் அடிப்படையில வந்து அவர் மேல அந்த எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த இன்னொரு கண்டென்ஷன் டிமாண்டிங் எக்ஸசிவ் டவுரி ரொம்ப அதிகமா கேட்டு தொல்லை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற அடிப்படையில அந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கேஸ்ல வந்து எஃப்ஐஆர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வெவ்வேறு தருணங்கள்ல வெவ்வேறு இடங்கள்ல வந்து ஒய்ஃப் மேல ஹஸ்பண்டோட ஃபேமிலியும் நிறைய இடத்துல துன்புறுத்தி இருப்பாங்க, ரொம்ப இழிவா பேசியிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ க்ளோசர் ரிப்போர்ட் ஃபைல் அகேன்ஸ்ட் அக்யூஸ்ட் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. ஸோ போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் முடிச்சுட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து அக்யூஸ்ட் அண்ட் ஃபேமிலி மேல ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபேக்ட்ஸ்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, டைவர்ஸ் பெட்டிஷன் வாஸ் ஃபைல்ட் அண்ட் ரிப்பல்ட் பை த அப்பலண்ட் 2 years பிஃபோர் ஃபைலிங் த எஃப்ஐஆர். அதாவது எஃப்ஐஆர் ஃபைல் அந்த அப்பலண்டோட ஒய்ஃப் வந்து ஃபைல் செஞ்சிருப்பாங்க எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆர் ஃபைல் செய்யறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்பலண்ட் வந்து அந்த ஒய்ஃப்க்கும் அவங்களும் டைவர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த டைவர்ஸ் திரும்பி வாங்கியிருப்பாங்க. ஸோ இது ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். Appellant moved to High Court for quashing the FIR under Section 482 CRPC. High Court rejected the petition. SLP was filed in its appeal. So appellant வந்து இந்த FIR quash பண்ணணும் அப்படின்றதுக்காக under Section 482 of CRPC he will move to High Court. High Court வந்து இந்த கண்டென்ஷனை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டு அந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்ரூவ் பண்ணிட்டு இப்போ வந்து அப்பீல் நிற்குது. ஸோ இந்த கேஸ்ல வந்து 2 ரெலவென்ட் லீகல் ப்ரொவிஷன்ஸை பத்தி விவாதிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து செக்ஷன் 498 clause A ஆஃப் இந்தியன் பினல் கோட் அண்ட் செக்ஷன் 482 ஆஃப் சிஆர்பிசி. எல்லாருக்கும் தெரியும் 498 clause A வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆன் வைஃப் பை த ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலி. செக்ஷன் 482 ஆஃப் சிஆர்பிசி வந்து குவாஷிங் ஆஃப் எஃப்ஐஆர். எல்லாம் இந்த ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ சும்மா ரிமெம்பர்ஸ் சொல்றேன். ஸோ அப்பலன்ஸோட கண்டென்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, FIR filed only as a counter blast on divorce petition and domestic violence case, no reasonable ground in the FIR. அதாவது அப்பலண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நான் வந்து டைவர்ஸ் பெட்டிஷன் கொடுத்திருந்தேன், அதை வந்து நான் வந்து அப்புறம் சமரசமாகி திரும்பி பெற்றிருப்பேன். அதுக்கு வந்து ஒரு கவுண்டர் இதுவா தான் வந்து இப்போ வந்து அவங்க வந்து இந்த எஃப்ஐஆர் கொடுத்திருப்பாங்க. இது மட்டும் இல்லாம என்ன இருக்கும் அப்படின்னா, அப்பலண்டோட அம்மா வந்து
அப்பலண்டோட ஒய்ஃப் மேல வந்து ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் கொடுத்திருப்பாங்க இந்த இது 6 மாசத்துக்கு முன்னாடி. ஸோ இதுக்கான பழிவாங்கிற செயலா தான் இந்த எஃப்ஐஆர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து அப்பலண்ட் வந்து கண்டென்ட் பண்ணுவாரு. ரெண்டாவது கண்டென்ட் என்னன்னா எஃப்ஐஆர் வாஸ் டூ வேக் அண்ட் ஜெனரல், நோ ஸ்பெசிபிக் அலிகேஷன். அதாவது எஃப்ஐஆர்ல வந்து என்ன குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா, இது மாதிரி ஹஸ்பண்ட் வந்து அடிச்சாரு, ஹஸ்பண்டோட அம்மா என்ன அடிச்சாங்க, ஹஸ்பண்ட் அப்பா என்ன அடிச்சாரு, ஹஸ்பண்ட் தம்பி அடிச்சாங்க அப்படின்னு தான் இருக்கும். ஆனா எப்ப அடிச்சாங்க, ஒரு ஸ்பெசிபிக்கான அலிகேஷன் இருக்கு, ரொம்ப ஜென்ரலா இருக்கும். ஸோ வந்து இதுவே வந்து முரண்பாடா இருக்குன்னு அப்பலண்டோட கண்டென்ட்ஸ் இருக்கு. இதுக்கு ரெஸ்பாண்டோட கண்டென்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட் வெக்ஸேஷியஸ். அதாவது ஒரு பெண்ணின் மீது ஒரு ஒய்ஃப் மேல வந்து ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஈடுபடுறதே வந்து போதுமானது, அதுக்கு தனியா நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கணும் அவசியம் இல்லை, வெக்ஸேஷியஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. ரெண்டாவது கண்டென்ட்ஸ் என்ன, ரெஸ்பாண்டன்ட் went through many harassment in her marriage life such as no maintenance was provided and the respondent was completely dependent on her family side for expense. அதாவது ரெஸ்பாண்டன்ட் வந்து அவங்களோட திருமண இல்லற வாழ்க்கையில வந்து எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் அவங்க வழங்கப்படல, எந்த ஒரு காசோ பணமோ அவங்க வழங்கப்படல. அவங்களோட அப்பா அம்மா சைட்ல இருந்தா வந்து அவங்க மெயின்டெனன்ஸ் காசு கொடுத்தாங்க அப்படின்றத ஒரு கண்டென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட்ஸோட சப்மிஷன், இது ரெண்டு அப்பலண்ட் ரெஸ்பாண்டன்ட் தாண்டி ஸ்டேட்ஸோட சப்மிஷன் என்னன்னா, the police after filing the FIR, police வந்து FIR ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் conducted a fair investigation in which they dropped all the proceedings on the other family members and the charge sheet was filed only on the appellant based on the complexity of the complaint. அதாவது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, போலீஸ் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க, ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் நடத்திருப்பாங்க. ஆனா இன்வெஸ்டிகேஷன்ல வந்து இந்த ஹஸ்பண்டோடைய சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க மேல இருக்க ப்ரொசீடிங்ஸ் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டாங்க, ஏன்னா அது ஒரு பேசிஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்பலண்ட்ட மட்டும்தான் வந்து இவங்களை வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருப்பாங்க, ஏன்னா பிகாஸ் ஆஃப் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த கம்ப்ளைண்ட். ஸோ இந்த எல்லா கண்டென்ட்ஸும் கேட்டுட்டு கோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, on plain reading of the FIR one can understand that no accurate incident has been noted on harassment. அதாவது கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்க எஃப்ஐஆர் பிளெயினா படிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும், ஒரு பர்டிகுலர் அக்யூரேட்டான இன்சிடென்ட் வந்து எஃப்ஐஆர்ல நோட் ஆகவே இருக்காது. ஸோ இதுவே ஒரு முரண்பாடான விஷயம். ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி தான் எஃப்ஐஆரே எழுதணும், ஆனா வந்து ரொம்ப ஜென்ரலாவே எஃப்ஐஆர் இருக்கு, ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் வந்து நோட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. FIR assumed as just counterblast of the divorce petition in the domestic violence case because there is no proper reason for the delay to file the petition. அதாவது FIR வந்து ஆக்சுவலா 13 வருஷமா வந்து அவங்க இல்லற வழக்கு நடந்திருக்கும். அந்த 13 வருஷத்துல வந்து எப்ப வேணா இந்த கேஸ் போட்டிருக்கலாம். ஆனா கரெக்டா டைவர்ஸ் பெட்டிஷனும் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் அவங்க ரெஸ்பாண்ட் மேல போட்டப்பட்ட பிறகு இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதே வந்து ஒரு கிளியரான அசம்ஷன் கொடுக்கும். என்னன்னா கவுண்டர் பிளாஸ்ட், ஒரு பழி வாங்குற செயலா தான் இருக்கு அப்படின்னு கிளியர் அசம்ஷன் கொடுக்குது அப்படின்னு கோர்ட் வந்து அப்சர்வ் பண்ணிருப்பாங்க. Section 482 of CRPC does not confer any new power on the High Court, but only saves the inherent power which court possessed before the enactment of the Criminal Procedure Code, and it would be an abuse of process of the court to allow any action without result in justice and prevent a promotion of justice. அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, செக்ஷன் 482 சிஆர்பிசி, அதாவது அந்த குவாசிங் ஆஃப் எஃப்ஐஆர் என்ற அந்த ப்ரொவிஷன் வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து சிஆர்பிசியை வந்து எனாக்ட் பண்றதுக்கு முன்னாடியில இருந்தே அந்த இது இருந்துச்சு, அந்த ப்ரொவிஷன் இருந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில வந்து இப்போ வந்து ஒரு கோர்ட் ப்ரொசீஜர், இந்த அரெஸ்ட் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அரெஸ்ட் அந்த கோர்ட் ட்ரையல்லாம் வந்து ஒரு தனி மனிதருக்கு வந்து தேவையில்லாத வந்து ஒரு மென்டல் ஹராஸ்மெண்ட்டை கொடுக்கும். ஒரு சமூக ரீதியாவும் சரி, உளவியல் ரீதியாவும் சரி, ஒரு தனி மனிதருக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ வந்து செக்ஷன் 482 வந்து ஒரு ப்ராப்பர் ஆதாரம் இல்லாத கேஸ்ல வந்து யூஸ் பண்ணி அந்த எஃப்ஐஆர் குவாஸ் பண்ணலாம். அது வந்து கோர்ட்டோடைய பேசிக் பவர்ல வரும் அப்படின்னு வந்து இந்த கேஸ்ல வந்து இன்டர்பிரட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்புறம் கேசஸும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்ன கேசஸ்னா, இட் ஆர்பி கபூர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், தி அபெக்ஸ் கோர்ட் சம்மரைஸ் சம் கேட்டகரிஸ் ஆஃப் கேசஸ் வேர் இன்ஹெரண்ட் பவர் கேன் அண்ட் ஷுட் பி எக்ஸசைஸ் டு குவாஸ் தி ப்ரொசீடிங்ஸ். அதாவது ஆர்பி கபூர் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் கேஸ்ல வந்து அபெக்ஸ் கோர்ட் வந்து சில கேட்டகரிஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது எந்தெந்த இடத்துல வந்து இந்த குவாசிங் ஆஃப் எஃப்ஐஆர் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, where it can manifestly appears that there is a legal bar against the institution or continuance want of sanction, where the allegation of the FIR or complaint taken at its first face value and accepted in their entirety does not constitute the offense alleged. அப்புறம் வந்து where the allegation constituted an offense but there is no legal evidence adduced or the evidence adduced clearly manifestly fails to prove the charge. அது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு எஃப்ஐஆர்ல வந்து அது வந்து இப்போ
இப்போ இந்த பிரசன்ட் கேஸ்ல வந்து என்னன்னா ஒரு பெண்மணி வந்து அந்த 498 கிளாஸ் ஏல கொடுத்ததுனால மட்டுமே தான் எடுத்திருப்பாங்க, ஒரு ப்ராப்பர் வேல்யூ இருக்காது. ஆனா அந்த பெண்மணி வந்து கொடுத்து அதை மறுக்க கூடாதுன்றதுக்காக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கேஸ்லயும் இல்லைன்னா வந்து ப்ராப்பர் லீகல் எவிடன்ஸ் இல்லாத கேஸ்லயும் வந்து எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பி கபூர் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க, கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அப்புறம் வேற ஒரு கேஸ் என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் வர்சஸ் மங்கவீதி நாகையா அப்படின்ற கேஸ்ல வந்து the court of law when exercising its power under section 482, if it's find that there is no reasonable ground the FIR can quash the FIR to prevent harassments which occurs due to the procedures. அதாவது என்ன சொன்ன மாதிரி தான் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அந்த மங்கவீதி நாகையான்ற கேஸ்ல வந்து ஒரு எஃப்ஐஆர் வந்து ரீசனபிள் கிரவுண்ட் இல்லைன்னா அந்த அக்யூஸ்டுக்கு மேல அந்த மென்டல் ஹராஸ்மெண்ட்டை தவிர்க்கிறதுக்கு வந்து எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. And the court, while pronouncing the judgment, observed that the increasing matrimonial cases and the abuse of section 498 clause A of IPC. அதாவது இந்த ஜட்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவில வந்து மேட்ரிமோனியல் கேசஸ் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா நிரம்பி வழியுது அப்படின்னும், நிறைய இடத்துல வந்து செக்ஷன் 498 கிளாஸ் ஏ ஆஃப் ஐபிசி வந்து தவறான வகையில யூஸ் பண்றாங்க, தவறான பெனிஃபிட் யூஸ் பண்றாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. முக்கியமா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நிறைய இடத்துல வந்து பெட்ரிடன் ஃபாதர் இன் லாஸ் அண்ட் மதர் இன் லாஸ் அரெஸ்ட் பண்ணிடுற நிலைமையெல்லாம் இருந்திருக்கு சில கேசஸ்ல. அதெல்லாம் ரொம்ப கவலைக்குரியதா இருக்கு அப்படின்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஜட்மெண்ட்ல. ஸோ தி அபெக்ஸ் கோர்ட் அப்சர்வ் தட் செக்ஷன்ஸ் 85 and 86 respectively of Bharatiya Nyaya Sanhita 2023 are just verbal reproduction of section 498 of A of Indian Penal Code and requires the legislature to look into the issue as highlighted about taking into consideration the pragmatic realities and consider making necessary changes in section 85 and 86 respectively in Bharatiya Nyaya Sanhita before both the provisions come into force. அதாவது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்ப அந்த பாரதிய நியாய சங்கீதம் அந்த பிஎன்எஸ் வந்து இப்ப அடுத்த மாசம் கொண்டு வராங்க இல்லையா இது நடைமுறைக்கு, அதுல இருக்க செக்ஷன் 85 86 டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆன் வைஃப் பை த ஃபேமிலி ஆஃப் த ஹஸ்பண்ட், அந்த அதே செக்ஷன் என்னன்னா செக்ஷன் 498 கிளாஸ் ஏவை அப்படியே வந்து வேர்பலா ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போ எப்படி வந்து அந்த 498 கிளாஸ் ஏவை வந்து எப்படி வந்து நிறைய மிஸ்யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி வந்து செக்ஷன் 85 and 86 பிஎன்எஸ் வந்து ஈஸியா வந்து மிஸ்யூஸ் பண்ணிடலாம். இப்ப இருக்க நிலையே தொடரும். அது ரொம்ப கவலைக்கிடமான விஷயம். ஏன்னா வந்து புது சட்டங்கள் இயற்றும் போது வந்து இப்ப இருக்க நிலை மாறணும் அப்படின்றதுக்காக தான் புது சட்டங்களை கொண்டு வருவாங்க. ஆனா இப்ப புதுசா கொண்டு வர பிஎன்எஸ்ல வந்து இருக்கிறது அப்படியே வேர்பல் ரீப்ரொடக்ஷனாவே இருக்கு அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கவலை தெரிவிச்சிருப்பாங்க. சோ இதை வந்து மாத்தணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து விருப்பம் தெரிவிச்சிருப்பாங்க. சோ இதன் அடிப்படையில் அப்பீல் வந்து அலோவ் பண்ணிருப்பாங்க. சோ இதுதான் இன்னைக்கு நான் பிரசன்ட் பண்ண ஜட்மெண்ட். சோ யாருக்காச்சும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சைட்டேஷன் மட்டும் ஒரு தடவை சொல்லுங்க சார். சைட்டேஷன் நான் மார்க் பண்ணல, முடியுமோ நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலா அப்படியே இந்த குரூப் நான் ஆக்சுவலா மார்க் பண்ணல. ஓகே சார். ஓகே நெக்ஸ்ட் ராகுல் ப்ரோ நீங்க பிரசன்ட். ஓகே ப்ரோ, தேங்க்யூ தீபன். ஆக்சுவலி சைட்டேஷன் ஜட்மெண்ட்டே ஷேர் பண்ணியிருக்காங்க அசோக் ப்ரோ வந்து நம்ம குரூப்ல. சைட்டேஷன் என்னன்னு நம்ம ஷேர் பண்ணிடலாங்க. நியூட்ரல் சைட்டேஷன் வந்து இதுதான். ஸோ தேங்க்யூ ப்ரோ. ஸோ ரொம்ப நன்றி தீபன். நம்ம அடுத்த ஜட்மெண்ட்டுக்கு போயிடலாம் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற ஜட்மெண்ட் என்னன்னா, சிசிஎல் த்ரூ ஹிஸ் மதர் வெர்சஸ் தி ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா அப்படின்ற ஜட்மெண்ட் தான். ஸோ கொஞ்சம் பார்க்க பெருசா இருக்கும் இந்த ஜட்மெண்ட். ஆக்சுவலி இது ஒரு நோட்ஸே ரொம்ப தூரம் போயிருக்கு. ஒரு 77 பக்க ஜட்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு நானும் கன்ஸ்டெயின் பண்ண பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஜட்மெண்ட்டும் கூட. ஸோ இந்த கேஸ்ல முக்கியமா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட்ன்றது ஒரு விஷயம் நடக்கும். ஜுவெனல் ஜஸ்டிஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல ஒரு 16 வயசுல இருந்து 18 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில்ட்ரன் வந்து ஒரு ஹீனியஸ் கிரைம் கமிட் பண்ணாருன்னா, அவருடைய மென்டல் அண்ட் பிசிக்கல் கெப்பாசிட்டி, எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் த சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் த கிரைம் கான்சிக்வன்சஸ், இதெல்லாம் வந்து அசஸ் பண்ணி அவரை வந்து அடல்ட்டா
ட்ரையல் நடத்தலாமா இல்ல வந்து சைல்டாவே நடத்தலாமா அப்படின்ற மாதிரி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து அந்த போர்டு கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் தி ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட், அந்த போர்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட் நடத்துறாங்க. ஸோ இது செக்ஷன் 15 இருக்கு. இந்த செக்ஷன் 15ல ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட் நடத்துறதுக்கான டைம் லைன் எங்க இருக்குன்னா செக்ஷன் 14ல தந்திருக்காங்க. செக்ஷன் 14ல இந்த ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட்டை இவ்வளவு குறிப்பிட்ட மாசத்துக்குள்ளாரதான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அப்ப இந்த குறிப்பிட்ட மாசத்துக்குள்ளார அந்த ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட் நடத்தாம போகும் பட்சத்துல என்ன ஆகும், இப்ப டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றதுதான். அது மேண்டேட்டரி ஆனதா இல்ல டைரக்டரி ஆனதா, அதோட கான்சிக்வன்ஸ் என்ன, அப்ப அது மேண்டேட்டரியா டைரக்டரியான்னு டிசைட் பண்றாங்க இந்த கேஸ்ல. சுப்ரீம் கோர்ட் மே மாசம் டிசைட் பண்ணிச்சு இந்த கேஸ்ல. நம்ம ஃபேக்ட்ஸை பார்த்துருவோம், ஃபேக்ட்ஸ்ல இருந்து எப்படி இந்த கேஸ் வந்து எவால்வ் ஆகுதுன்றதையும் பார்த்துருவோம். ஸோ ஒரு சில்ட்ரன் மேல எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்றாங்க அந்த செக்ஷன் 376லயும், அதுக்கப்புறம் வேரியஸ் செக்ஷன்ஸ் அண்டர் பாக்ஸோ ஆக்ட்லயும் ரிஜிஸ்டர் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, போர்டு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணி லேட்டர் ஆன்வர்ட்ஸ் அவங்களை பெயிலி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அந்த பர்டிகுலர் எஃப்ஐஆருக்கு சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் ஆயிடுது. இப்ப போர்டு வந்து என்ன பண்ணணும்னா 376 பாக்ஸோலாம் இருக்கிறனால ஹீனியஸ் கிரைம் கமிட் பண்ணிருக்காங்கன்றனால அவங்க வந்து டிசைட் பண்ணணும் வெதர் திஸ் பர்சன் கேன் பி ட்ரைட் அஸ் அன் அடல்ட் ஆர் நாட். அப்ப ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட் தேவைப்படுது. இப்போ ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட் நடத்துறதுக்கு சோஷியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் அந்த ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட்லாம் வச்சு அவங்க வந்து ஃபைனலா ஒரு டிசிஷன் தருவாங்க. அந்த போர்டு மெம்பர்ஸ் வந்து இவங்களை வந்து அடல்ட்டா ட்ரை பண்ணலாமா இல்லையான்னு சொல்லி. இப்போ இதுல ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, இந்த போர்டுல பாத்தீங்கன்னா ஒரு பிரின்சிபல் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டோ இல்ல பிரின்சிபல் சிஜிஎம்ஓ வந்து இருப்பாங்க, சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ. அது பிளஸ் 2 சோஷியல் ஒர்க்கர்ஸ், அதுல ஒருத்தவங்க கண்டிப்பா உமனா இருக்கணும்னு சொல்லி செக்ஷன் 7 ஆஃப் ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் சொல்லுது. இந்த போர்டு எப்படி இருக்கும், அவங்களுடைய இப்போ ஆர்டர் பாஸ் பண்றாங்கன்னா இவங்களுடைய கன்சென்சஸ் எப்படி இருக்குன்ற மாதிரி எல்லாம் ஜுவெனல் ஜஸ்டிஸ் சொல்லுது. ஸோ இந்த போர்டில் என்ன ஆகுதுன்னா, இப்போ அன்னைக்கு இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் உட்பட அவங்க எல்லாம் ஹியர் பண்ணி 5ஆம் தேதி என்ன ஆகுதுன்னா ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க. அந்த ஆர்டர் படி என்ன ஆகுதுன்னா இவங்களை வந்து, அதாவது இந்த ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டு மற்ற சோஷியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்லாம் வச்சு சிசிஐல வந்து அடல்ட்டா ட்ரையல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பாஸ் பண்றாங்க. அப்ப சில்ட்ரன்ஸ் கோர்ட் வந்து அடல்ட்டா ட்ரை பண்ணும். இல்ல அவர் வந்து அடல்ட்டா கருத முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வந்து சொல்றாங்கன்னா போர்டே வந்து அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அதோடைய கான்சிக்வன்ஸா இருக்கும். அப்ப நீங்க அடல்ட்னு சொல்லிட்டீங்கன்னா சில்ட்ரன்ஸ் கோர்ட்ன்றது இப்ப ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஆக்ட்ல இந்த மாதிரி ஆக்ட்ல எல்லாம் வந்து ஒரு செஷன்ஸ் கோர்ட் மாதிரியே நிறுவப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டா இருக்கும். அப்ப அந்த சில்ட்ரன்ஸ் கோர்ட்டே ட்ரையல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி 5ஆம் தேதி 4ஆம் மாசம் வந்து போர்ட் பாஸ் பண்ணாங்க. ஆனா ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா, போர்ட் பாஸ் பண்ண இந்த ஆர்டர்ல மேஜிஸ்ட்ரேட் மட்டும் தான் வந்து சைன் போடுறாரு. லேட்டர் ஆன்வர்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் டேட்டை வந்து சொல்லி இதுல எனக்கு ஒப்பீனியன், இதுல நான் ஒத்து போகலன்னு சொல்லி அந்த போர்டு மெம்பர் வந்து டிசென்ட் பண்றாரு. டிசென்ட் பண்ணும்போது அது வெறும் மேஜிஸ்ட்ரேட்டோட ஆர்டரா இருக்கு. அதுக்கப்புறமும் திரும்ப வந்து அட்ஜர்ன்மெண்ட் பண்ணி திரும்ப ஃபர்தரா அதை ஹியர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்தரா ஹியர் பண்ற சமயத்துல இந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அப்ப இருக்கக்கூடிய போர்டு மெம்பர்ஸ் மட்டும்தான் இந்த திரும்பவும் இந்த ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் இந்த விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா திரும்பவும் இவரை வந்து அடல்ட்டா ட்ரையல் நடத்த முடியாது, இவர் வந்து சில்ட்ரனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆர்டரை 12ஆம் தேதி 4ஆம் மாசம் பாஸ் பண்றாங்க. 5ஆம் தேதி 4ஆம் மாசம் மேஜிஸ்ட்ரேட் சொல்றாரு அடல்ட்டா ட்ரையல் பண்ணலான்னு. 12ஆம் தேதி 4ஆம் மாசம் மேஜிஸ்ட்ரேட் இல்லாத ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க. இப்ப மேஜிஸ்ட்ரேட் இல்லாத பாஸ் பண்ண ஆர்டர் வச்சு இவரை வந்து ஜுவெனலாவே கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த இந்த இதுல வந்து கம்ப்ளைனன்ட் அல்லது விக்டிம்னு சொல்லப்படுறவங்க என்ன பண்றாங்கன்னா செக்ஷன் 19 ஆஃப் ஜேஜே ஆக்ட்ல ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்றாங்க. ஃபைல் பண்ணி இந்த வந்து சில்ட்ரன் கோர்ட்டுக்கு மாத்தணும், இந்த மொத்த ப்ரொசீடிங்ஸ் பிஃபோர் த போர்டுல என்ன நடக்குதோ அதை வந்து டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணாங்க. ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அந்த போர்டும். இப்ப இந்த ரிஜெக்ட் ஆன அப்ளிகேஷனுக்கு அகைன்ஸ்டா தான் ரிவிஷன் பெட்டிஷன் போடுறாங்க. இப்ப ரிவிஷன் பெட்டிஷனை வந்து ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி சமர்ப்பிக்கிறாங்க. அந்த ஹைகோர்ட்டும் வந்து அலோ பண்ணிடுறாங்க. இப்ப ஹைகோர்ட் வந்து இந்த ரிவிஷன் பெட்டிஷனை அலோ பண்ணும்போது முக்கியமான விஷயமா அவங்க என்ன கருதுறாங்கன்னா, செக்ஷன் 4 7 நம்ம ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல பார்த்தோம்னா தெரியும், இந்த போர்டு வந்து கான்ஸ்டிடியூட் பண்ற செக்ஷன் இருக்கும். இப்ப செக்ஷன் 4ல இருக்கு. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த செக்ஷன் 4 clause 2ல ஒரு போர்டு வந்து எத்தனை பேர் இருக்கணும், மேஜிஸ்ட்ரேட் இருக்கணும், அப்புறம் 2 சோஷியல் ஒர்க்கர் இருக்குன்னு சொல்றாங்க. இதே செக்ஷன் 4லயே நீங்க கீழே வந்தீங்கன்னா இதுல எந்த மாதிரியான கன்சென்சஸ் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. செக்ஷன் 7 clause 4 பாத்தீங்கன்னா உங்க ஸ்கிரீன்ல தெரியும். இந்த ஈவெண்ட் ஆஃப் எனி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து போர்டு மெம்பர்ஸ்க்கு இருந்துச்சுன்னா இன்டரிம் ஆர்டரோ அல்லது ஃபைனல் ஆர்டரோ மெஜாரிட்டி தான் ப்ரிவைல் ஆகும்னு சொல்றாங்க. இப்ப மெஜாரிட்டியும் இல்லை அப்படின்னா அப்ப யாரோட இது ப்ரிவைல் ஆகும்னா பிரின்சிபல் மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்றாரோ அதான் ப்ரிவைல் ஆகும். அப்ப இப்ப நீங்க 5ஆம் தேதியோட ஆர்டர் பாத்தீங்கன்னா
அதுல வந்து மேஜிஸ்ட்ரேட் இருக்காரு, ஓகேங்களா? ஆனா போர்ட் மெம்பர் சைன் பண்ணல, மெஜாரிட்டி கிடையாது. ஆனா பிரின்சிபல் மேஜிஸ்ட்ரேட்டோடைய ஒப்பீனியன் இருக்கு. அப்ப இந்த செக்ஷன் 7 பிரிலிமினரி அசஸ்மெண்ட்டை நீங்க வந்து எத்தனை மாசத்துக்குள்ள முடிக்கணும்ன்றத செக்ஷன் 14 சொல்லுது. செக்ஷன் 14ல பாத்தீங்கன்னா 14+3ல ஒரு பிரிலிமினரி அசஸ்மெண்ட் 3 மாசத்துக்குள்ள முடிக்கப்பட்டணும்னு சொல்றாங்க. இப்ப இன் கேசஸ் ஆஃப் ஹீனியஸ் அஃபென்சஸ்க்கு தான் பிரிலிமினரி அஃபென்சஸ் 3 மாசத்துல முடிக்கணும். அப்ப இந்த கன்டென்ஷன் என்ன வைப்பாங்கன்னா 3 மாசத்துல முடிக்காததுனால, டிஃபால்ட் வந்ததுனால அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த இந்த கேஸ் வந்து சில்ட்ரன்ஸ் கோர்ட்டுக்கு போவாது. அதனால இந்த மொத்த எதுவுமே வந்து போர்டு கிட்டே தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. யாரு? அப்பெலன்ட் சைட்ல சொல்றாங்க. ஏன்னா டிஃபால்ட் வந்துச்சு, பிரிலிமினரி அசஸ்மெண்ட் நீங்க முடிச்சிருக்கணும்ல, முடிக்காததுனால அவர் ஜுவெனலா தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இப்போ அந்த குறிப்பிட்ட மாசம்ன்றது நீங்க முடிக்கல, மேண்டேட்டரியா நீங்க வந்து அதை இன்டர்பிரேட் பண்ணணும்ன்ற மாதிரி கன்டென்ஷன் வைக்கிறாங்க. அப்ப மெயின் கொஸ்டின் என்ன வருது? 14+3ல இருக்கக்கூடிய அந்த 3 மாசம்ன்றது மேண்டேட்டரியா டைரக்டரியான்றது ஃபர்ஸ்ட் இஷ்யூவா வந்து எடுத்துக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ்ல. அப்புறம் ரெண்டாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதே செக்ஷன்ல இந்த ஆர்டருக்கு அகைன்ஸ்டா, இப்ப நீங்க ஆக்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பர்டிகுலர் பிரிலிமினரி அசஸ்மெண்ட் செக்ஷன் 15 என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு அகைன்ஸ்டா, அந்த பிரிலிமினரி ஆர்டருக்கு அகைன்ஸ்டா வரக்கூடிய அந்த ஆர்டரை, போர்டோடைய ஆர்டரை அப்பீலுக்கு தான் போகணும். 101 செக்ஷன் 101+2ல தான் அப்பீலுக்கு போக முடியும்னு சொல்றாங்க. அப்ப இவங்க அப்பீலே பண்ணல. அந்த 5ஆம் தேதி அவங்க ஆர்டர் போட்டு இல்ல 12ஆம் தேதி அந்த ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னா விக்டிம் சைட்ல அப்பீல் பண்ணிருக்கணும். அவங்க ஜுவெனலா கன்சிடர் பண்ணிருக்கும் போது அவங்க அப்பீலுக்கு போகாம ஏன் ரிவிஷனல் ஜுடிக்ஷன்ல ஹைகோர்ட்டுக்கு போனாங்க? இப்போ போர்டு வந்து நீங்க ரிவிஷனல் ஜுடிக்ஷன்ல உள்ளார வராது அப்படின்ற மாதிரி கன்டென்ஷன்ஸ் எல்லாம் வச்சாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் ரெண்டாவது இஷ்யூ என்ன எடுத்துக்குதுன்னா, ஹைகோர்ட் வந்து ரிவிஷன் பெட்டிஷனை அலோ பண்ணது சரியா தப்பா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? சோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய கன்டென்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது மேஜரா வந்து இதுதான் சொல்றாங்க. ரெஸ்பாண்டன்ட் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து ஒரு பிரிலிமினரி அசஸ்மெண்ட்ன்ற ரிப்போர்ட் வரதுக்கே வந்து பல நாட்கள் ஆகுது. இந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த ரிப்போர்ட்டை வாங்குறதுக்கே 2 மாசம் எடுத்துக்கிட்டாரு. அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில அவரும் இன்வெஸ்டிகேஷன் முடிக்கணும், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும், அதே நேரத்துல மெடிக்கல் ஒப்பீனியனும் வரணும், எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸும் வரணும். இவ்வளவு ஒருத்தரும் நடக்கிறதுக்கு 3 மாசம்ன்றது வந்து சாத்தியக்கூறு இல்லாதது. சில நேரம் அது வந்து தாண்டியுமே போக வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில அந்த 3 மாசம் செக்ஷன் 14+3ல சொல்றதை வந்து நீங்க மேண்டேட்டரியா எடுத்துக்க கூடாது, டைரக்டரியா எடுத்துக்கணும்னு சொல்லி ரெஸ்பாண்டன்ட் சொல்றாங்க. அப்புறம் இதுல இம்பார்ட்டன்டான கேஸை சைட் பண்ணதெல்லாம் அந்த வருண் சந்திரா தாக்கூர்ன்ற கேஸ்ல தான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிரிலிமினரி அசஸ்மெண்ட்டுக்கு நீங்க எக்ஸ்பர்ட் அசிஸ்டன்ஸ், அதை சைக்காலஜிக்கல் அசிஸ்டன்ஸ் எடுக்கணும்னு சொன்னதை வந்து மேண்டேட்டரி ஆக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து வெறுமனே இவரை பார்த்தா அவங்களுடைய உடலை வச்சு மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு மெடிக்கலி அவங்களுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்றது வரைக்கும் போனது வந்து இந்த மாதிரியா சைக்காலஜிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவைன்னு சொல்லி ஃபர்தரா ரூல்ஸ் பாஸ் பண்ணதுனால, இந்த மாதிரி ஜட்மெண்ட்ஸ்ல சொன்னதுனாலதான். சோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட் அது. சோ நம்ம ஃபர்ஸ்ட் இஷ்யூக்குள்ளார போயிடலாம். அப்ப கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பர்டிகுலர் கேஸ்ல அது வந்து மேண்டேட்டரியா இல்ல டைரக்டரியான்றத அனலைஸ் பண்றாங்க. அதை அனலைஸ் பண்ணும்போது அவங்களே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இப்ப அதை எப்படி வந்து இன்டர்பிரேட் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஆக்சுவலி இந்த இஷ்யூல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கடைசி அது வந்து டைரக்டரி தான், மேண்டேட்டரி கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை எப்படி வந்து அவங்க அந்த டிசிஷனுக்கு வந்தாங்க அப்படின்றத நம்ம இந்த ஜட்மெண்ட் மூலமா பார்க்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. அப்ப 14ல ஏற்கனவே வந்து இந்த இன்கொயரிஸ் வந்து நடத்துறதுல இவ்வளவு மாசத்துக்குள்ள முடிக்கணும்னு இருக்கு. இப்ப நீங்க 14+2 இதுல பாத்தீங்கன்னா இந்த செக்ஷனுக்கு கீழே நடத்தக்கூடிய இன்கொயரிய 4 மாசத்துக்குள்ளாரே முடிச்சுக்கணும். தேவைப்படும் பட்சத்துல அந்த 4 மாசத்துக்கு அப்புறமும் 2 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் போர்டு வேணும்னா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த இன்கொயரி பத்தி பேசுறாங்கன்றது 14+4 சொல்றாங்க பாருங்க. 14+4 என்ன சொல்றாங்கன்னா, அந்த செக்ஷன் சப்செக்ஷன் 2ல இந்த செக்ஷன்ல சொல்றதுல பெட்டி அஃபென்சஸ் ஃபார் பெட்டி அஃபென்சஸ்க்கு தான் சொல்றாங்க. அப்ப பெட்டி அஃபென்சஸ் வந்து 4 மாசத்துக்குள்ள இன்கன்க்ளூசிவா இருக்குன்னா அதுக்கப்புறம் அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கப்புறமும் அது இன்கன்க்ளூசிவா இருக்கு, எக்ஸ்டெண்டட் பீரியடுக்கு அப்புறமும் இன்கன்க்ளூசிவா இருக்குன்னா ப்ரொசீடிங்ஸ் வந்து டெர்மினேட் பண்றாங்க. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல அந்த ப்ரொசீடிங்ஸே முடிஞ்சு போயிடுது இல்லைங்களா, டிஸ்போஸ் ஆயிடுது. அப்ப பெட்டி அஃபென்சஸ்க்கு இந்த மாதிரி 4 மாசம் அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டபிள் பீரியட், அது எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் நடத்தலைன்னா அதோடைய கான்சிக்வன்ஸ் என்னன்ற அளவுக்கு செக்ஷன் பேசியிருக்கே. ஆனா ஹீனியஸ் அஃபென்சஸ்க்கு பேசலையே. அப்ப பேசாத போது நம்ம வந்து இந்த மேண்டேட்டரி டைரக்டரி இவ்வளவு தூரம் இப்படி கான்சிக்வன்ஸ் நடக்கும் நம்மளால சொல்ல முடியுமா? கேன் வி புட் வேர்ட் ஆன் தி ஸ்டாட்யூட் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்குள்ளார போறாங்க. அப்பதான் பல ரூல்ஸ் எல்லாம் வந்து இன்டர்பிரிட்டேஷன் பல இந்த இதெல்லாம் பார்க்கலாம். நீங்க
மிமென்சா ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷனு, அதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்டர்னேட்டிவா நம்ம போட முடியுமா, அப்புறம் பல கேசஸ்லாம் அவங்க ரெஃபர் பண்ணி எப்படி நம்ம வந்து அதை இன்டர்பிரேட் பண்ண முடியுன்றத பாக்குறாங்க. சோ ஒரு டெட்லைனோ ஒரு கான்சிக்வன்ஸோ சொல்லாத போது நம்ம எப்படி வந்து சொல்ல முடியும், நம்ம வந்து வேர்ட்ஸ் போட முடியுமா ஸ்டாட்யூட்ல? அப்ப ஸ்டாட்யூட்டோட இன்டென்ஷன் என்னவா இருந்திருக்கும், அவங்க எதை வந்து பேச வர்றாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வராங்க. அப்ப எந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் பீரியடும் தராத போது நம்ம வந்து அதை மேண்டேட்டரின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது மேண்டேட்டரி இருந்தா அவங்களே அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 14 கிளாஸ்ல வந்து 14 கிளாஸ் 2ல வந்து பெட்டி அஃபென்சஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்டபிள் பண்ணணும்னு நினைக்கும் போது அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த குறிப்பிட்ட மாசத்துக்குள்ளார முடிக்க முடியாது, அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான சூழ்நிலை ஏற்படுன்றதுனாலதான் அவங்க 14 கிளாஸ் 2ல போடுறாங்க. அப்ப 14 கிளாஸ் 3க்கும் அந்த மாதிரி தான் ஒரு எக்ஸ்டெண்டபிள் பீரியட் தேவைப்படும். ஆனா அது அந்த இடத்துல இல்ல. அப்ப இல்லாத பட்சத்துல எப்படி போட முடியும் போதுதான் இந்த ராஜ்வீர் சிங் தலால் கேஸ் அந்த மாதிரி பல கேசஸ் வந்து ரெஃபர் பண்றாங்க. ரெஃபர் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் ஃபார் பெட்டி அஃபென்சஸ்க்கு இருக்கும்போது ஒரு லிமிடெட் பீரியடை வந்து 14 கிளாஸ் 3க்கும் நம்ம வந்து சொல்றாங்க. ஆனா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது உச்சபட்ச சூழ்நிலையில இன்டர்பிரிட்டேஷன் எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு உச்சபட்ச சூழ்நிலையிலயோ அல்ல இந்த மொத்த ஆப்ஜெக்ட் ஆஃப் த லெஜிஸ்லேச்சரையோ கெடுக்கிற வண்ணம் நீங்க ஒரு வார்த்தையை போடுறீங்கன்னா, அதாவது இப்ப நீங்க டைரக்டரின்னு சொல்லிட்டீங்கன்னா, அப்ப இது மேண்டேட்டரின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த மொத்த இதுவுமே வந்து பெட்டிய குறிப்பிட்ட நாளுக்குள்ள நடத்தல, அப்ப மேண்டேட்டரியான ப்ரொவிஷனை நீங்க ஃபாலோ பண்ணல, அப்ப டெர்மினேட் ஆயிடுச்சு, ப்ரொசீடிங்ஸ் டெர்மினேட் ஆனதுனால அவர் அடல்ட்டா கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துக்கு நீங்க போவீங்க. தப்பான வேர்ட்ஸை போட்டு இன்டர்பிரேட் பண்ணுவீங்கன்னா அந்த சூழ்நிலையில உச்சபட்ச சூழ்நிலையில கோர்ட் வந்து அந்த இடத்துல ஒரு வார்த்தையை போடலாம், நம்ம இன்டர்பிரேட்டேஷன் பண்ணலாம். அப்ப நாங்க இன்டர்பிரேட் பண்ணும் போது இதை டைரக்டரிங் இன்டர்பிரேட் பண்ணறோன்றதுதான் இந்த மொத்த இஷ்யூவோடைய சாராம்சமா அவங்க வந்து சொல்றது. அப்ப இந்த கேஸ்லயும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதான் இந்த 14 கிளாஸ் 4ல இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்டென்ஷன் மாதிரியே 14 கிளாஸ் 3க்கு வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். அப்ப எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னா நீங்க வந்து இவ்வளவு நாள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லி போர்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், அதோட ரீசன்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ வித்தின் த பீரியட் முடிக்காததுனால அதுக்கு வந்து ப்ரொசீடிங்ஸ் வந்து டெர்மினேட் ஆகிற அளவுக்கு எந்த கான்சிக்வன்ஸும் இருக்காது. அப்ப இந்த எக்ஸ்டென்ஷன் கேட்கறதுக்கு ஒரு காரணமா பிரிலிமினரி அசஸ்மெண்டோட ரிப்போர்ட், அந்த மெடிக்கல் ரிப்போர்ட், எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனோட ரிப்போர்ட் வராம இருக்கு, அது நாள் கடத்துறாங்க, அதனால நாங்க எக்ஸ்டென்ஷன் கேட்கலாம்னு கூட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கேட்கலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ டீசென்ட், அதாவது அது ஒரு கரெக்டான ரிலவென்ட் ஃபேக்டர் இங்க இருக்கு பாருங்க. த டிலே இன் ரிசீப்ட் ஆஃப் ஒப்பீனியன் ஆஃப் த எக்ஸ்பர்ட்ஸ் ஷால் பி a relevant factor. எதுக்குன்னா ஃபார் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த டைம் அண்டர் 14 கிளாஸ் 3 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆல்ரெடி வந்து மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டின் போலா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ்லயும், டெல்லி ஹைகோர்ட் வந்து 2023ல ரீசெண்டா வந்து டெல்லி ஹைகோர்ட்டும் இதே கைண்ட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் தான் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நம்ம வந்து மேண்டேட்டரியா எடுத்துக்க கூடாது, டைரக்டரியா தான் எடுத்துக்கணும்னு சொல்லி இன்டர்பிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஹைகோர்ட்ஸோட இன்டர்பிரிட்டேஷன்லாம் சரிதான்னு சொல்லி இந்த கேஸ்ல திரும்பவும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரிவிஷனல் பவர் வந்து பாக்குறாங்க. சரி, ஓகே, இப்படி இந்த மாதிரி சூழ்நிலையில ஹைகோர்ட் வந்து ரிவிஷனல் பவர்ல எடுத்துக்கிட்டது சரியா தப்பான்னு பாக்குறாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமான விஷயம், ரெண்டு ரீசன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, 397 செக்ஷன் 397 ரெட் வித் செக்ஷன் 399 ஆஃப் சிஆர்பிசில தான் வந்து இந்த ரிவிஷனல் ஜுடிக்ஷனை உபயோகப்படுத்திருக்காங்க பெட்டிஷனர், இது ரெஸ்பாண்டன்ட். அப்ப கோர்ட் என்ன அப்சர்வ் பண்றாங்கன்னா, ஈவன் அந்த செக்ஷனே இல்லாத பட்சத்திலும் செக்ஷன் 102 ஆஃப் த ஜேஜே ஆக்ட் யூஸ் பண்ணி கூட அவங்க ரிவிஷன் ஜுடிக்ஷனை எடுத்துக்கலாம். அப்ப செக்ஷன் 102 நம்ம என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். செக்ஷன் 102வும் ஒரு ரிவிஷனல் ஜுடிக்ஷனை ஹைகோர்ட்டுக்கு தருது. அதை யூஸ் பண்ணினாலுமே அவங்க ரிவிஷன் பண்றதுக்கான அதிகாரம் வந்து ஹைகோர்ட்டுக்கு இருக்கு. அப்ப அவங்க சிஆர்பிசியோட அந்த ப்ரொவிஷன்ல யூஷுவல் ரிவிஷன் தான் வந்து இது பண்ணணும்னு இல்ல, அது அவங்க ஜஸ்ட் வந்து செக்ஷன்ஸ் தான் மாறி போயிருக்கே தவிர ஹைகோர்ட் ஹேஸ் த பவர் டு ரிவைஸ். அப்ப அவங்க வந்து இந்த 102 தான் சொல்றாங்க. ஹைகோர்ட் அட் எனி டைம் ஆன் இட்ஸ் ஓன் மோஷன் ஆன் எனி அப்ளிகேஷன், எந்த ஒரு ப்ரொசீடிங்ஸ் பிஃபோர் எனி கமிட்டி ஆர் போர்டு ஆர் சில்ட்ரன்ஸ் கோர்ட், any order passed on behalf of that, and the legality or propriety of such order வந்து சரி பார்ப்பதற்கு, சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு, அந்த ஆர்டரை வந்து ரிவைஸ் பண்றதுக்கான அதிகாரம் ஹைகோர்ட்டுக்கு இருக்கு. அப்ப போர்டு பாஸ் பண்ண ஆர்டர், 5ஆம் தேதி பாஸ் பண்ண ஆர்டரோ 12ஆம் தேதி பாஸ் பண்ண ஆர்டரோ அது ரிவைஸ் பண்றதுக்கான அதிகாரம் வந்து ஹைகோர்ட்டுக்கு இருக்கு. அவங்க நாட் நெசசரிலி சிஆர்பிசிக்கு அண்டர் தான் வரணும்னு கிடையாது, ஜேஜே ஆக்டே அதுக்கான வலு தருதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கேஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான
ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது என்னன்னா, அப்பலண்ட் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, 5ஆம் தேதி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்கல்ல மேஜிஸ்ட்ரேட். ஒருவேளை அந்த ஆர்டர் தான் சரின்ற பட்சத்துல அன்னைய நாளைக்கு எங்களுக்கு ஒரு அப்பீலபிள் ஆப்ஷன் இருந்திருக்கும் இல்லைங்களா? ஆனா அன்னைக்கு அடுத்த நாள் அன்னைக்கு நாளே வந்து டிசென்ட் ஒப்பீனியன் தந்துட்டு அதுக்கு அடுத்தது ஃபர்தரா 12ஆம் தேதி ஆர்டர் பாஸ் பண்ணனாலதான் நாங்க வந்து அப்பீலுக்கு போகல. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, 5ஆம் தேதி பாஸ் பண்ண ஆர்டர் வந்து 7 கிளாஸ் 4ல சொல்லி இருக்கிறது படி அவரோட இது ப்ரிவேல் ஆகுது, 5ஆம் தேதி பாஸ் பண்ண ஆர்டர் கரெக்ட்னா இன்னைக்கு எனக்கு வந்து அப்பீல் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லையே இல்லைங்களா? அப்ப நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்களும் வந்து ரிவிஷன் ஜுடிக்ஷன்லயே போலாமே அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் அப்சர்வ் பண்ணிருப்பாங்க. செக்ஷன் 102ல நீங்களுமே இப்ப கூட ரிவிஷன் ஜுடிக்ஷன் போலாமே, ஏன்னா ரிவிஷன் ஜுடிக்ஷனுக்கு எந்த ஒரு டைம் கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது, இத்தனை தேதிக்குள்ளாரதான் நீங்க வரணும் அப்படின்றதும் இல்ல. அவங்க ஏற்கனவே ஃபைல் பண்ணதுமே வந்து ரிவிஷன் ஜுடிக்ஷன் தான், அது யார் வேணாலும் ஃபைல் பண்ணலாம், அந்த ஆர்டர் வந்து சரிதான் சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க ஃபைல் பண்ணாலும் ரிவிஷன் ஜுடிக்ஷன்ல அதே அதே இது உங்களுக்கும் செல்லுபடி ஆகும். சோ அப்ப அந்த ஆர்டர் சரிதான் வந்து ஹைகோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க போகணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுன்ற மாதிரி அப்சர்வ் பண்ணிருப்பாங்க. ஆனா ஃபைனலா வந்து இந்த கேஸ்ல வந்து இப்ப இந்த கேஸ்ல அப்பியர் ஆனது வந்து சித்தார்த் லுத்ரா, ஜஸ்டிஸ் எஸ் நாகமுத்தன் மாதிரியான சீனியர் அட்வொகேட்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க கேட்ட இந்த இந்த அப்பீலபிள் ஆப்ஷன் வந்து அவங்க முன்னாடியே கேட்டிருப்பாங்க. ஒருவேளை நீங்க வந்து எங்களுக்கு அகைன்ஸ்ட் அந்த ஜட்மெண்ட் போகுன்ற பட்சத்துல எங்களுக்கு வந்து அந்த ஒரிஜினல் 5ஆம் தேதி ஆர்டர் பாஸ் பண்ணாங்க இல்லையா மேஜிஸ்ட்ரேட், அதுக்கு அப்பீல் போகிறதுக்கு, அப்ப அடல்ட்டா ட்ரையல் நடத்தலாம்னு சொன்னதுக்கு அப்பீல் போறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு, நீங்க லிபர்ட்டி தரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸ்லயுமே லேட்டர் ஆன்வர்ட்ஸ் கடைசியா ஜட்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம வந்து இந்த அப்பலண்டோடைய அந்த ரைட்டை வந்து நம்ம எடுக்க தேவையில்ல, சோ அதனால ஒரு 10 நாள் நாங்க உங்களுக்கு தரோம், அதுக்குள்ள நீங்க அப்பீல் போய்க்கோங்க. அப்ப 5ஆம் தேதி போட்டு அந்த மேஜிஸ்ட்ரேட்டோடைய ஆர்டர் ஆஃப் ஒப்பீன், அவர் என்ன ஒப்பீன் பண்றாரு, இவரை வந்து அடல்ட்டா ட்ரையல் நடத்தலாம்ன்றது ஒப்பீன் பண்றாரு இல்லைங்களா, அதுக்கு அகைன்ஸ்டா நீங்க வந்து அப்பீல் போய்க்கலாம் 10 நாளைக்குள்ளார. அதே மாதிரி அந்த அப்பீல் வந்து 2 மாசத்துக்குள்ள முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி லாஸ்டா வந்து கோர்ட் சொல்லுவாங்க. அப்புறம் இதுல சில கிளாரிபிகேஷன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இது வந்து எல்லா ஹைகோர்ட்டோட ரிஜிஸ்டருக்கும் எல்லா சில்ட்ரன்ஸ் கோர்ட்டுக்கும் போர்டுக்கும் இதை வந்து அனுப்பணும் இந்த ஜட்மெண்ட்னு சொல்லி சில டைரக்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது இந்த டெட்லைன் வந்து மேண்டேட்டரி கிடையாது, டைரக்டரி தான் சொல்லிடுவாங்க. அது வேணும்னாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான ஒரு ரிலவென்ட் ஃபேக்டரா எதை கன்சிடர் பண்ணலாம்னா, அந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனோட ரிப்போர்ட் லேட் ஆகிறத வந்து ஒரு ரிலவென்ட் ஃபேக்டரா ஒரு கிரவுண்டா வந்து சொல்லலாம் அப்படின்வாங்க. அப்புறம் சில்ட்ரன்ஸ் கோர்ட்டையும் கோர்ட் ஆஃப் செஷனையும் நம்ம வந்து இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணிக்கலாமா, ஏன்னா நிறைய இடத்துல சில்ட்ரன்ஸ் கோர்ட்டுன்னு சொல்றாங்க, அப்புறம் கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் இருக்கு. அப்ப இந்த இந்த இப்ப சில இடத்துல வந்து சில்ட்ரன்ஸ் கோர்ட் இல்லாத இடத்துல அங்க வந்து நம்ம கோர்ட் ஆஃப் செஷனை யூஸ் பண்ணிக்கலாமா, அதுக்கு சேமான ப்ராசஸ் தானா அப்படின்னு கேட்கும் போது கோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணிருப்பாங்கன்னா, இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா பிரைமரி ஜுடிக்ஷன் வந்து சில்ட்ரன்ஸ் கோர்ட்டு தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், சில்ட்ரன்ஸ் கோர்ட் எங்க இருக்கோ அந்த இடத்துல சில்ட்ரன்ஸ் கோர்ட்டு கிட்ட தான் போகணும். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் எனி சில்ட்ரன்ஸ் கோர்ட்னா நீங்க என்ன பண்ணணும்னா, கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் கிட்ட அந்த பவர் வந்து அவங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கான வேலிடிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் மூணாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்ப இந்த அப்பீல் போது இல்லைங்களா, இந்த அப்பீலுக்கு வந்து எந்த ஒரு லிமிடேஷனும் ஆக்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. செக்ஷன் 101 வந்து அப்பீல்ஸ் பத்தி பேசும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த அப்பீல்ல வந்து போர்ட் பாஸ் பண்ற எந்த ஒரு ஆர்டருக்குமே வந்து அப்பீல் போலாம். நம்ம செக்ஷன் 15லயே பார்த்திருப்போம், 15 கிளாஸ் 2லயே வந்து பிரிலிமினரி அசஸ்மெண்டோடைய ஆர்டருக்கு அகைன்ஸ்டா அப்பீல் போலான்னு இருக்கும். அதேதான் செக்ஷன் 101 கிளாஸ் 2 சொல்லுது. ஆனா அப்பீல் எவ்வளவு நாளுக்குள்ளார போகணுன்றத பத்தி ஆக்ட் எங்கேயுமே பேசியிருக்காது. அப்ப இதுவுமே வந்து ஒரு அனமலியாவே இருந்திருக்கு. இதை வந்து டிசைட் பண்ணாமே இருந்தனால இந்த ஜட்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அப்பீல வந்து நீங்க வந்து 30 நாளைக்குள்ளார போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நாலாவது உங்களுக்கு 4வது பாயிண்ட் தெரியும், ரிவிஷன் ஜுடிக்ஷன் சரிதான் சொல்லியிருப்பாங்க. அந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொன்னதான் ஒரு 10 நாள் லிபர்ட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த 5ஆம் தேதி கேக்குதுன்னு 5ஆம் தேதி ஆர்டருக்கு அகைன்ஸ்டா அப்பீல் போலான்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இதுல வந்து ஒரு குழப்பம் நடந்திருக்கு இல்லைங்களா, அந்த போர்டு மெம்பர்ஸ் வந்து யாரு ரெப்ரசென்ட் பண்றாங்க யாரு இல்லைன்றது தெரியாம இருக்கும். நான் பிரசன்ட் பண்ண தெரியுதுங்களா உங்களுக்கு? ஹலோ, ஓகே, ஸோ அப்ப அந்த பிரிசைடிங் ஆபீசர்ஸ் வந்து யாரு இருக்கிறாங்க யாரு இல்லைன்னே தெரியாது. ஏன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, 12ஆம் தேதி ஆர்டர் பாஸ் பண்ணும்போது கூட பிரிசைடிங் ஆபீசர் வந்து இவர் மேஜிஸ்ட்ரேட் இருந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸ்ல வந்திருக்கும். ஆனா ஹைகோர்ட் அப்சர்வ் பண்ணும்போது அவர் டிரான்ஸ்பர் ஆயிட்டாரு அன்னைக்கு தேதிக்குன்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இது பண்றதுக்கு எந்த ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாலும் கோர்ட்டோ ட்ரிபியூனலோ போர்டோ குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டியோ யார் பாஸ் பண்ணாலும் அதை சைன் பண்ணி அந்த இடத்துல யார் இருந்தாங்க யார் இல்லை அப்படின்றது தெரியறதுக்கு சைன் பண்ணி எத்தனை பேர் ஏதாவது ஒரு ஐடென்டிபிகேஷன் நம்பர் கொடுத்து அந்த ஆர்டரை வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏதாவது அர்ஜென்ட் நடக்குதுன்னா எதுக்கு
எதுக்காக அட்ஜென்மெண்ட் நடக்குது, அதோட ரீசன் என்ன, யாரோட பிஹாஃப் ஆஃப் அந்த அட்ஜென்மெண்ட் நடக்குது, அந்த அட்ஜென்மெண்ட் யார் கிராண்ட் பண்றா அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டிவிஷன் பெஞ்சோட அமர்வு. ஜஸ்டிஸ் சி.கே. ரவிக்குமாரும் ஜஸ்டிஸ் ராஜேஷ் பிந்தலும் இந்த ஜட்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ஜட்மெண்ட்.